எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் கோவை கலை செந்தில். எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட தியாகி, மொழிப்போர் தியாகி, தமிழ் மொழி காவலர். எங்கள் குடும்பமே ஒரு தேசிய குடும்பம். அப்பா காமராஜர் கூடையெல்லாம் இருந்தார். காமராஜர் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா எந்த கட்சியும் போகிறதில்ல. அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர் கூட வன்னியர் சங்கத்தில் இருந்தோம். அதுவும் சரியில்லாதனால இப்போ எந்த கட்சிக்குமே போகிறதில்ல. அப்படியே இருக்கிறோம் இது வரைக்கும். அம்மாவும் அப்படியே இருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இது கலியுகமாக இருக்குது. நிறையா கட்சியெல்லாம் பார்த்தாச்சு, நிறையா பேர் ஆண்டாச்சு. எம்ஜிஆர், சிவாஜி எல்லோரும் அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் சார் வரைக்கும் எல்லாம் வந்துட்டாங்க. சென்ட்ரல்லையும் ஒன்றும் சரியில்லாத மாதிரி இருக்குது. நாடு ரொம்ப இதாக இருக்குது. வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்லதாக இருக்கும், நல்லதாக இருக்கணும். எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது. நல்லா இருந்தால் எடுத்துக்குங்க, தப்பாக இருந்தால் விட்டுருங்க. எத்தனையோ இந்த 50 வருஷமாக பார்த்துட்டோம். காமராஜுக்கு அப்புறம் எந்த அணைகளும் சரியாக கட்டப்படவில்லை, எந்த சேவைகளும் சரியாக செய்யப்படவில்லை. நாட்டு நட திட்டங்கள் சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லையும் சரி எதுவும் சரியாக நடக்கலை. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஒரு மாற்று வேணும்னு சொன்னோம்னா ஆட்சி மாற்றம் தான் வேணும். அந்த ஆட்சி மாற்றத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா, முன்னாடி விஜயகாந்த் சார் இருந்தார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். மக்கள்கள் எல்லோரும் அதை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் சேர்ந்து அவரை புறக்கணிக்கப்பட்டார்கள். மக்கள் நம்மளும் செய்யாமல் விட்டுட்டோம். அது மிகப்பெரிய இழப்பு. அதனால் மீண்டும் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு புது நோக்கு சிந்தனையோடு. அதனால் விஜயகாந்த் சார் அந்த கூட்டணியும் சேர்ந்ததுன்னா தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஆட்சியும் நல்ல மக்கள் சேவையும் செய்ய முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான நம்பிக்கை. இதை செஞ்சால் நல்லா இருக்குங்கிறது என்னோடய அபிப்பிராயம். எல்லா மக்களும் யோசிங்க, சிந்தித்து செயல்படுங்க. நல்லது நினச்சிருக்கேன், நல்லா சொல்கிறேன், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள் அனைவரும்.